ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு ஒரு பார்ட்டி வந்து இந்த வேலைய கையில எடுக்க மாட்டாங்க. அ ஆட்சிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் கட்சிய வந்து கட்டமைப்பு இல்ல. எப்பனாலும் நம்முடைய ஆட்சி கவிழும். கவிழ்ந்துருச்சுன்னா நம்மகிட்ட ஆள் இல்ல. இவங்களெல்லாம் வச்சுன்னு எப்படி நம்ம 5 வருஷம் ஓட்டுறதுன்ற ஒரு பயத்துல மாற்றுக் கட்சியினரை வந்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறது தாவேகா கட்சி. இது எப்ப தொடங்குனது பார்த்தீங்கன்னா, குதிரை பேரம் என்ற அடிப்படையில காமராஜர் தூக்குனதுலருந்து, அதுக்கப்புறம் வந்து இசக்கி சுப்பையா, அப்புறம் ம். மதுராந்தகம் எம்.எல்.ஏ அவங்க இது மரகதம் குமரவேல், அதுக்கப்புறம் வந்து பல பேர் ஜெயக்குமார் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை 21 நாள்ல தங்கள் கட்சியில இணைத்துக் கொண்டு பயணிக்கிற ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு தாவேகா தள்ளப்பட்டிருக்கிறது உள்ளபடியாகவே ரொம்ப வந்து வருத்தம் அளிக்கிறது. இப்படிப்பட்ட நிலைக்கு ஆட்சிக்கு வந்தும் கூட இந்த கட்சி வந்து அ ஆட்சி கட்டுல கூட ஒரு சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கே அப்படின்னு பார்க்கிறப்போ, அவர்களுடைய பரிதாப நிலைக்கு உள்ளபடியே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது நேற்றைக்கு இணைந்திருப்பவர்கள பார்த்தோம் மேம். நேற்றைக்கு இணைந்திருக்கிற கடம்பூர் ராஜு, கடம்பூர் அந்த கோவில்பட்டி தொகுதியில திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. இதற்கு ம். முன்பாக தொடர்ந்து அது அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாக தான் இருந்து வந்தது. திமுக வந்து தோல்வி அடைந்திருந்தாலும் அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்பட்ட சில கோட்டைகளை தகர்த்திருக்கிறது. கோவில்பட்டியில திமுக கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல மதிமுகவினுடைய வேட்பாளர் கருணாநிதி போட்டியிட்டார். கடம்பூர் ராஜுவை தோற்கடித்து அங்கே திமுக உதயசூரியன் சின்னம் வெற்றி பெற்றது. சோ எங்க நம்மளுடைய கோட்டைய நம்ம கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி விரக்தியில இருந்த கடம்பூர் ராஜு, அவர் ஏதோ வந்து எம்.எல்.ஏவா சட்டமன்ற உறுப்பினரா போய்லாம் அங்க இணைய கிடையாது. தோத்துட்டாரு. தோத்துட்டு வேற வழி இல்ல. அதிமுகவுல அவர் அவர் பேசிய டயலாக்கு, அவர் பேசின மேடை பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது, அம்மா எம்ஜிஆர், அம்மா உயிருள்ளவரை அம்மாவின் இயக்கத்தில் தான் நான் இருப்பேன். எம்ஜிஆர் வழிவந்தவன் நான். ஐயா எடப்பாடி பழனிச்சாமி தான் எங்களுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்றெல்லாம் வாய்க்கு மூச்சுக்கு 300 முறை பேசிவிட்டு வந்த இது கடம்பூர் ராஜு அங்க போய் சேர்ந்திருக்கிறாரு. இவர்கள் போவதனால் என்ன நடக்க போகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா திமுக ஆகப் போகுது. இன்னும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கோவில்பட்டி தொகுதியில இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகப் போகுதுன்னு எடுத்துக்கலாம்.